அந்த இடுப்புக்கிட்ட ஒரு பாலம் மாதிரி போகுது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணலாம். ஏறி அப்படியே சிலைக்கு முன்னாடி நின்று இங்கே ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டு. தேன் கூடு கட்டி இருக்கு. தேன் கூடு வண்டி வந்து கிராஸ் இந்த முருகன் பார்த்து வந்து கிராஸ் ஆகும்போது இப்படி பார்த்துட்டு அந்த கை வந்து கிடந்த கை இப்படி பிரிஞ்சு ஆடிச்சுக்கலாம். அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் அதாச்சு தொட்டு போய் கொஞ்சம் சூடு இருந்தது. அப்புறம் ஆத்தூர் கொண்டு போய் கோயிலை கிராஸ் பண்ணும்போது இந்த பாதை கிராஸ் பண்ணும்போது அப்புறம் ஆத்தூர் கொண்டு போய் உடனே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு புது லொக்கேஷனா பழைய லொக்கேஷன் தாங்க. எங்க அப்படின்னா நம்ம முத்துமலை முருகன். ஸோ இந்த கோவிலுக்கு நம்ம வந்து அந்த கும்பாபிஷேகம் பண்ணப்ப வீடியோ போட்டிருப்போங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட கிடையாது. இப்பதான் வீடியோ போடுறோம். ஏன்னா வந்து கூட ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. இப்போ வந்து அந்த கலர் இருக்கு இல்லைங்களா, பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த பெயிண்ட் கலர் வந்து கொஞ்சம் டல் ஆயிடுச்சுங்க. வெயில்ல இருக்கும், ரொம்ப டல் ஆயிடுச்சு. அப்படியே கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து எந்த அளவுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்க முடியுமோ எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்க கண்டினியூவாக. மக்களே, ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரூமும் இங்கேயே இருக்குது, கார் பார்க்கிங் ஃப்ரீ தான், பைக் பார்க்கிங்கும் ஃப்ரீ தான். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துடுறோம். ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போயிடலாங்க. உள்ளே போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு பின்னாடி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மலைக்கு போயிடுவோம். பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்க. இந்த மலை மேலே தான் நம்ம கோயில் இருக்குது. ஆக்சுவலாக பழைய கோவில், முருகன் கோயில். ஸோ நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு டாப் வியூ காமிக்கிறேன். நல்லா இருக்குங்க, பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த கலர் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு டவுட்டுங்க. பார்ப்போம், கிட்ட போய் பார்க்கலாம். தரிசனத்துக்கு அப்படியே ரைட் சைடில் போகணும் மாட்டேங்குது. நடை திறப்பு நேரம் காலை 6:30 மணி முதல் நைட்டு 9 மணி வரைக்குமே இருக்கும் போல். வருங்க, டைம் போட்டிருக்கு. நடை திறப்பு நேரம் காலையில் 6:30 நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த பக்கம் போகணுங்க, ரைட் சைடு போகணும். போயிட்டு சுற்றிட்டு வந்து தான் உள்ள தரிசனத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி அந்த மலை மேலே ஏறுறது தெரியல, மேலே இருக்கிற கோயிலுக்கு. ஆனால் இந்த வாட்டி போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஸோ வாங்க போவோம். மக்களை ஒரு வழியாக உள்ளே வந்துட்டாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. அதாவது சிலை வந்து தெற்கு புறத்தை பார்த்துருக்கோம், ஆனால் உள்ள கோவில் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த இடம் தான் உள்ள கருவறை. அது அப்படியே அதுக்கு கீழேயே, அந்த சிலைக்கு கீழேயே. ஸோ அங்கே போய் தான் உள்ளே சாமி பார்க்கணும். உள்ளே எடுக்கிடுவாங்களா என்னன்னு தெரியலிங்க. நம்ம இதை அப்படியே பார்த்துட்டு அப்புறமா மேலே மலைக்கு டாப்புக்கு போயிட்டு அப்புறம் கீழே இறங்கிடலாங்க. உள்ளே போடுவாங்களா என்னன்னு தெரில. டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்தால் எங்கே தங்குறது, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓ, இதுதான் கியூ ஆட் இருக்குதுங்க பாருங்க, எல்லாம் போகிறாங்க. இங்கே மேலே போய் தரிசனம் பண்ணலாம். அந்த இடுப்புக்கிட்ட ஒரு பாலம் மாதிரி போகுது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணலாம். அதுக்கு தனியாக அந்த லிஃப்ட்டில் போகிறதுக்கு, அங்கே போய் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு தனியாக நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். பாருங்க, ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டு இதுதான். இந்த ஏரியா அப்படியே சிலைக்கு முன்னாடி நின்று இங்கே ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டு. இங்கேருந்து பார்க்க நல்லா தாங்க இருக்கு. நம்மளும் ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டுக்கு போய் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பின்னாடி போகிறதுக்கு வழி இருக்கும். மேலேயும் போகிறாங்க. பின்னாடி மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி போகல, போய் பார்ப்போம். மக்களே, இப்போ நம்ம வந்து சிலையோட ரைட் சைடில் இருக்கோங்க. அந்த வழியாக தான் மேலே போகணும். இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே தங்கிக்கலாம் நீங்கள் ரூம் எடுத்து.
கோயில் சார்பாகவே இருக்குது ரூமு, வெளியிலையும் ரூம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரூம் எடுத்து தங்கலை, இந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்குங்க. எல்லா வசதியுமே இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்னதானமும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் குறிப்பாக சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் சாப்பிடணும் இல்லைங்களா. ஸோ அன்னதானம் அது ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன், எல்லா டைம்லேயும் போடுறது இல்லைங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா பார்க்கிங் ஃபுல்லாக ஃப்ரீ. நீங்கள் 4 வீலர் பார்க்கிங்காக இருந்தாலும் சரி, 2 வீலர் பார்க்கிங்காக இருந்தாலும் சரி, பார்க்கிங் ஃபுல்லாக ஃப்ரீ பார்க்கிங் தான். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண ஃப்ரீன்னு போடல எங்கேயும், அதனால் தெரியல. மற்றபடி பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீயாக தாங்க கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஃப்ரீ பார்க்கிங்கு. அப்புறம் இந்த லிஃப்ட்டில் போயிட்டு மேலே தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு தெரியல. இங்கே பாருங்கள், தேன் கூடு கட்டியிருக்கு, கையில். ரொம்ப நாளாகவே இருக்குங்க. அது புதுசாக திரும்ப கட்டிக்கிட்டே இருக்க மாட்டேங்குது, ரொம்ப நாளாக இருக்குது. லிஃப்ட்டில் மேலே போக எவ்வளோன்ட்டு நான் விசாரிச்சுட்டு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இது பாதம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே போயிட்டு நம்ம அந்த பாதத்தை தரிசனம் பண்ண பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கு 10 ரூபாங்க ஒரு ஆளுக்கு, பாதத்தை தரிசனம் பண்ணணும்னா. இல்லைனா நீங்கள் இங்கே முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கீழே போய் சாமி பார்த்துட்டு போகலாம். இங்கே வந்து அறுபடை முருகன் இருக்கிறாங்க உள்ள. இந்த இடம், இந்த கோபுரம் இருக்குது இல்லைங்களா, இதை சுற்றியுமே நான் வந்து பழைய வீடியோவில் இது கட்டிகிட்டு இருக்கும்போதே நான் வீடியோ போட்டேன். இதோட வேலைப்பாடு முடியாத போதே நான் வந்து வீடியோ போட்டேன். அப்போ வந்து அந்த கோபுரத்துக்கு கீழே வந்து அறுபடை முருகனும் வச்சுருக்காங்க. 6 வீடுகளில் எப்படி முருகன் இருப்பாரோ அந்த தோற்றத்தை எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த அறுபடை வீட்டுக்கு சென்ட்ரலில் தாங்க கருவறை. அந்த கருவறையில் தான் மெயின் முருகன், முத்துமலை முருகன் இருக்காருன்னு நினைக்கிறேன். இவ்வளோதாங்க டீட்டெயில்ஸு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, சேலத்துலேருந்து வந்தாலும் சரி, எங்கன்னா வந்து நம்ம புத்திரக்கவுண்டன் பாளையம். இப்போ வந்து முத்துமலை முருகன் ஸ்டாப்புன்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்பெசிஃபிக்காக அந்த ஊர் பேர் சொல்லணும் அப்படின்னா புத்திரக்கவுண்டன் பாளையம் பாலம் பக்கத்தில் தான் இந்த இது இருக்குது. நீங்கள் பைபாஸில் நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து சேலம் போனாலும், சேலத்துலேருந்து சென்னை வந்தாலும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இந்த சிலை நல்லாவே பக்காவாக சூப்பராக தெரியும். என்னங்க, ஆரம்பத்தில் கட்டும்போது இந்த விட இப்போ வந்து கலர் மட்டும் கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட் குறைஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் இது திரும்ப ரீபெயிண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த கோல்டு கலர் நல்லா இருக்குங்க, அந்த கோல்டு கலர் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. ஆனால் இந்த மற்ற கலர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த கலர் எல்லாமே கொஞ்சம் வெளுத்து போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே இவ்வளோதாங்க டீட்டெயிலு. நீங்கள் வர்றதுக்கு மட்டும்தான், பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ. தரிசனம் பண்ணால் லிஃப்ட்டுக்கு மட்டும் எவ்வளோன்னு கேட்டு சொல்கிறாங்க. மற்றபடி இங்கே நீங்கள் உள்ளே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான், காசு கிடையாது. நீங்கள் ஏதாவது பிரசாதமோ இல்லை வேறு ஏதாவது வாங்கணுமோ அப்படின்னா தான் காசு. அதே மாதிரி இங்கே வந்து இந்த பழனியில் இருக்கிற மாதிரி பஞ்சாமிர்த கடைன்னு நினைக்கிறேங்க, பஞ்சாமிர்த கடை தான் அங்கே நிறைய இருக்குது. நீங்கள் பழனியில் வாங்குற மாதிரி இங்கேயும் வாங்கிக்கலாம். வெறும் படி இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் போயிட்டு இல்லை, நான் அடிக்கடி தானே வரேன். சரி, கற்பூரம் கொடுங்க. கொடுங்க. எவ்வளோ? 10 ரூபா சார். சுப்ராயன், இவர் முத்துமுருகன். மேலே இருக்கிறவரு சுப்ராயனா, இவரு முத்துமலை முருகன். முத்துமலை முருகன். சரி, ஓகே. இங்கே இருக்குது 4 கோயில் சார். இங்கே வேற என்னென்ன வேண்டுதல் வச்சுக்குவாங்க? தொண்டு கட்டுவாங்க சார், வீடு கட்ட கழுவிட்டு வருவாங்க, கல்யாணம் திருமணத்துக்கு மாங்கல்ய வேண்டி கட்டுவாங்க, படிப்புக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் கௌரவ வாங்கி வேண்டி கட்டுவாங்க சார். இந்த கவுரு அங்கே மேலே மலை மேலே போய் முருகன் மலை மேலே கட்டலாம் சார். மரம் இருக்குது, பாத்திரம் வச்சு கும்பிட்டு மேலே மரத்தில் கட்டுங்க, வேண்டிக்கிங்க, ஒரே நடப்பாரு. சரி. திருமணம் முடிஞ்ச உடனே சேவலாய்களும் வேண்டிக்குவாங்க, பொங்கலாச்சி படைப்பு வேண்டிக்குவாங்க. அதே மாதிரி நடக்குது வந்து செய்வாங்க சார். அப்புறம் காவடி பூஜை செய்வாங்க, அதையும் வேண்டிக்குவாங்க. எல்லா வேண்டுகளும் நிறைய கொடுப்பாரு. இந்த லிஃப்ட்ல போறாங்கல்ல, லிஃப்ட் வந்து 250 ரூபா சார். 250 ஒரு ஆளுக்கு. மேலே தேவனாயின் போய் பன்னீர் குடம் கொடுப்பாங்க, உள்ள ஊற்றி போட்டு பாடி தீர்த்த குடம் கொடுப்பாங்க, பன்னீர் அவசியம் பண்றதுக்கு. பிள்ளையார் கோயிலில் போய் அவசியம் பண்ணி கும்பிட்டு மேலே தீர்த்த பன்னீர் மேலே எடுத்து போய் வேலுக்கு புத்தாடிங்கன்னா கையில் நேரடியாக. அது எப்போ வேணாலும் மேலே போகலாம் சார். நைட்டு காலைல 9 மணிலிருந்து நைட்டு 9 மணி நேரம் டைம் இருக்குது சார். எல்லா டைமுமே லிஃப்ட்ல போகலாம் சார். சரி, 4 பேர் 5 பேர் தான் ஏற்றி போவாங்க.
ஒரு 2 பேர் ஒன்றா சேருங்களா? ஃபேமிலியோட அடிச்சுக்கலாம் சார். சரி ஓகே. ஆனால் வேணுதலுக்கு 100% ஓகே சார், நடக்கும். சரி ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. பாடி வந்துகிட்டு இருக்குன்ட்டாங்க. அப்புறம் நைட்டு 7:30 மணிக்கு வண்டி வந்து கிராஸ் இந்த முருகன் பார்த்து வந்து கிராஸ் ஆகும்போது இப்படி பார்த்துட்டு அந்த கை வந்து கிடந்த கை இப்படி பிரிஞ்சு அடிச்சுக்கலாம். அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் அதிர்ச்சி தொட்டு போய் கொஞ்சம் சூடு இருந்தது. அப்புறம் ஆத்தூர் கொண்டு போய் கோயிலை கிராஸ் பண்ணும்போது இந்த பாதை கிராஸ் பண்ணும்போதே அப்புறம் ஆத்தூர் கொண்டு போய் உடனே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பிள்ளைய படிச்சிருச்சிங்க. அப்புறம் உடனே எங்கெல்லாம் பொண்ணு சொல்லிட்டாங்க, பத்திரம் பிள்ளைலாம் சொல்லி கேட்கும்போது உடம்பு செலுக்குது. பிள்ளை படிச்சு வச்சுக்கமா, யார்கிட்ட சொல்லாதீங்கம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு 8:30-9 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு மறுநாள் அந்த குசிச்செல்லாம் போட்டா அந்த இதோடய வந்து பூசம் பண்ணி பிள்ளைங்களோட வந்து 2 பொட்டை பிள்ளைங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து டேம்பை உடைச்சி சாமி கும்பிட்டு காப்பாற்ற. மக்களே கேட்டீங்களா, மேலே அந்த லிஃப்ட்டில் போகிறோம். அந்த லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு 250 ஒரு ஆளுக்கு. மேலே போய் நம்ம கையால் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாமா. அது கீழே பூஜை பண்ணுற அந்த ஏதோ ஒரு தீர்த்தம் எடுத்துகிட்டு கொடுப்பாங்களாம். அதை கொண்டு போய் நம்ம மேலே அபிஷேகம் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 250. போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கூட அதிகமாக இருக்கும்னு நினச்சேங்க. இந்த தெரியாதவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலில் வந்து நின்றுட்டு அதில் மேலே போகிறதுக்கு 1000-2000 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே கோயில்லையே கேட்டோம், அதாவது கோயிலில் கடை வச்சிருக்காரு இல்லைங்களா, ஸோ அங்கே கேட்டதுக்கு அவர் சொன்னார் 250 தான் அப்படின்னு. மேலே ஏறிடலாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மேலே ஏறிட்டு ஒரு வியூ பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கிளம்பிடுவோம். மேலே சின்னதாக தாங்க ஒரு கோவில் இருக்குது. அதுதான் முருகன் கோயில். ரொம்ப 400 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வேண்டிக்கிட்டால் எல்லாமே நடக்கும் அப்படின்றாங்க. அது அவங்களோட நம்பிக்கையை பொறுத்துங்க. அதில் நம்ம உள்ள வரணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே உள்ளதாங்க அந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு பின்னாடி மேலே மலையில் இருக்கக்கூடிய கோவில் இதுதான். அவ்வளோதான், சின்னது. சரிங்க, நம்ம கீழே போயிடலாம் ஒரு வியூ பார்த்துட்டு. மகளே, மலை உச்சிக்கு போனால் ஒன்றும் வியூவில் அந்த அளவுக்கு கிடைக்கலிங்க. இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கி நின்று பேசிகிட்டு இருக்கேன். குட்டி மலை தாங்க, ஒரு குன்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, குட்டி மலை தான். மேலே ஒரு பழங்காலத்து கோயில் இருக்குது, 400 வருஷம் பழமையான கோயில் அப்படின்றாங்க. இது வந்து இப்போ ரெடியான கோயிலுங்க. இது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஒரு வியூ இது பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. அந்த கோயிலோட வரலாறு, சிறப்பம்சம், இங்கே வந்தால் எப்படி தங்கிறது, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி தங்கிறது இருக்குதுன்னு சொன்னியே, ஃபோன் நம்பரு கான்டாக்டு எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ரூம்ஸு எல்லாத்துக்குமே இங்கே வந்த உடனே உங்களுக்கு நீங்கள் பைபாஸ்லேருந்து கோயிலுக்குள்ளே வரும்போதே ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்த உடனே ரூம் அதில் ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் எங்கே வரணும் என்ன ஏதுன்ட்டு. கோயிலை சுற்றி தாங்க ரூமு கொடுப்பாங்க, வெளியில் எங்கேயும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இங்கே கோயிலில் தங்கலாம், ஆத்தூர்லேயே கூட தங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ அந்த மலை மேலே இருக்குங்க, வரும் முன்னையே காமிச்சிருப்பேன். ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான், டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் வீடியோக்குள்ளேயே. அது இல்லாமல் வேறு ஒருத்தர்கிட்ட கேட்டு தாங்க நான் எல்லாமே சொன்னேன். ஓகே, டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா அது எனக்கு போதும். ஸோ வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கூகுள் மேப் லிங்க், வழக்கமாக சொல்கிறது தான், கூகுள் மேப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நல்லா இருக்குங்க. மலேசியா முருகனோட ஒரு 6 அடி சேது, அது 140, இது 146. மலேசியா முருகனோட ஒரு 6 அடி சேர்ந்துருக்கு. அதுதான் இதோட சிறப்பம்சம். அது ஃபுல் கோல்டில் இருக்கும், இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதே மாதிரியான நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.